தேர்தல் கமிஷனே அதை ஒத்துக்கிறோம். தங்களால் தான் இந்த வெற்றி என்று மோடியிடம் சொல்வதில் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும். ஏனென்றால் தேர்தல் கமிஷனை, தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரியை, தேர்தல் ஆணையரை நியமிக்கிற உரிமை வருகிற பொழுது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே வேண்டாம், நாங்கள் நியமிக்கிற இன்னொருவர் தான் இருக்க வேண்டும் என்று சட்ட விதியை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து தனக்கு இருக்கிற பெரும்பான்மையால் அவர்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவே ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது என்பதற்கு பல நூறு உதாரணம் இருக்கிறது. அதிலே ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு பீகார்ல இருக்குது. அந்த உதாரணத்தை அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே சொல்லியிருப்பது மக்களுக்கு இந்த உண்மையை மேலும் விளங்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். வேட்பாளி சம்பந்தமா சூர்யா, நடிகர் சங்கர் இவங்க சந்திப்பு பேசிக்கொண்டாங்க. நேரத்தில் இப்போ நடிகர் விஜய் நீங்க சந்திச்சதா ஒரு செய்தி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களா சமூக வலைதளங்களை வளம் வந்து வேற எதுவும் கதை எதுவும் அவர் கேட்டிருக்காரா இல்ல? இதை சம்பந்தமா ஏற்கனவே பத்திரிகையாளர் கேட்டு நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப திருப்பி பதில் சொன்னா மொத்தமும் இங்கிருந்தான் பதில நீங்க போடுவீங்க. எனவே அந்த பதிலே பாத்துக்கோங்க. மதுரையில எங்களுக்கு யாரும் தெரியாது, அங்க சென்னையில இதை பத்தி கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன், விளக்கம். நன்றி. அதாவது அரசியல் ரீதியாக மதுரை மேயரும் மதுரையினுடைய மாநகராட்சி நிர்வாகமும் சிறப்பாக செயல்படுவதற்கு மாநில அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும், கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். மதுரையினுடைய உள்கட்டமைப்பிலே நிர்வாக ரீதியான தலையீடுகள் இன்னும் போதுமானதாக ஆக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதைத்தான் உங்கள் கருத்தை தான் நான் வலியுறுத்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.